சமீபத்தில் சென்னையில் இந்த 5 ஸ்டார் பிராண்டு மாதிரி திடீர்னு ஒரு பாஸ்ட் ஃபுட் மாதிரி ஒரு அமைச்சர் வந்து நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டாங்க, அவர் சித்தம் பிடிச்ச எழுகிறார், இவர் பித்தம் பிடிச்ச எழுகிறார், அமித்ஷா வெறிப்பிடி சுற்றுறார், அவர் இப்படி தான் பூச்சாண்டு விளையாடுறார். ஏங்க 2014 நாங்கள் பாஜக 3வது முறை ஆட்சி அமைச்சிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுக ஒரு டேஞ்சர் கட்சி, இவர்கள் தங்களுடைய சூழலுக்காக நாங்கள் சொல்லாத மேட்டை கூட சொல்லிக்கொண்டு பிரச்சனையை பெருசாக்கிக்கின்றார். இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்றைக்கி பாருங்கள், இருமொழி கொள்கை அதாவது நாடே ஏற்றுக்கொண்டு போது இவங்க ஒரு டிஃப்ரென்ஸாக கேட்டிருக்காங்க. தொகுதி மறுசீரமைப்பில் இல்லாத ஒரு மேட்ரு, நீங்கள் சம்பந்தப்பட்ட உங்கள் நாடாளுமன்ற குழுவினரை சந்தித்து அமைப்பு கூட்டணி வைத்து அந்த கூட்டணிக்கு குழுக்களை வைத்து ஐயா இந்த மாதிரி இருக்குது, எங்களுக்கு இது பிரச்சனை இருக்குது, நீங்கள் எதுக்கு பதில் சொல்லுங்க கேட்கவே இல்லை. எதுவுமே கேட்காம நாளுக்கு நாள் பாஜகவுக்கு எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடு உருவாக்குறது மட்டுமில்ல, சமீபத்தில் நடந்த இருமொழி கொள்கை விவகாரத்தில் திமுகவுடைய ஆதரவான கூட்டணி கட்சிகளை சேர்த்து அதனுடைய உள்ளர்த்தம் என்ற அந்த நாட்டுக்கு தேச சக்திகளுக்கும் தேசத்துக்கு எதிரான தேச ஒற்றுமை எதிரான ஒரு கருத்துக்களை தேசிய முடியும் விசவதையை விதைக்கின்ற திமுக கட்சி. அதனால்தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி ஆக வேண்டும் காலத்தின் கட்டாயம். காரணம் என்றால் இந்த விதை 2026 இந்த வாய்ப்பை விட்டோமை என்றால் திமுக தமிழ்நாட்டை முழுங்கிவிடும் என்ற மாற்றமில்லை. உதாரணத்துக்கு 10 லட்சம் கோடி கடலில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் முதலமைச்சருக்கு தன்னுடைய லாகாவில் உள்ள அமைச்சர்களே என்ன தவறு செய்கின்றார்கள் என்பது அவர் பார்ப்பதில்லை. ஆனால் முழுக்க இலக்கு என்னவென்றால் தேசம் முழுவதும் எப்போதும் நம்மளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அதற்கு ஏதாவது விஷயங்களை தூட்டிக்கொள்ள வேண்டும், அதற்கு தங்களுக்கு சாதகமாக இந்தியாவில் பல கட்சிகளை அனைத்து சேர்த்து கூட்டி பெருக்கி கழுத்தல் சென்றால் இந்த தேசம் ஒரு தேசமாக இருக்க வேண்டும்.